வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு நியூட்ரிஷன் ரிச், அதே மாதிரி சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபி. குழந்தைங்க வயிறு நிறைய சாப்பிடுவாங்க, நைட்டு நிம்மதியாக தூங்குவாங்க. இந்த ரொம்பவே சூப்பரான வெயிட் கெய்னிங் டின்னர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூட்ரி ரிச் வெயிட் கெய்னிங் டின்னர் ரெசிபி செய்யறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்த உடனே இதில் வந்து கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நைட் டைம் வந்து குழந்தைங்களுக்கு ஃபுட்டு நல்லா டைஜஸ்ட் ஆகும். இந்த ஃபுட்டு வந்து நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இது கூட சாம்பார் வெங்காயம் ஒரு 2 வெங்காயத்தை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பம்கின் மஞ்சள் பூசணி வந்து ஒரு துண்டு மஞ்சள் பூசணியை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மஞ்சள் பூசணியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட், ஃபைபர், ப்ரோட்டீன், விட்டமின்னு சொல்லி எல்லா சத்தும் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு இதை தாராளமாக நைட் டைமில் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு நல்லாவே டைஜஸ்டும் ஆகும், அதே மாதிரி சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகும். இதையும் வந்து இந்த நெய்லியே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மஞ்சள் பூசணி வந்து பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து இந்த மஞ்சள் பூசணி நெய் கூடவே நல்லா வறுத்து விட்டுருங்க. இந்த மஞ்சள் பூசணி அதுக்கப்புறம் ரவை ரெண்டுமே வந்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கின பின்னாடி இது ரெண்டுமே நல்லா வெந்து வர அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே வந்து நல்லா வெந்து வர அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பம்கின் உப்புமா வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க வெறும் உப்புமா மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அது வந்து டேஸ்ட்டு ரொம்ப பிளாங்காக இருக்கும். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா தான் அங்கே குழந்தை நிறைய சாப்பிடுவாங்க. இப்போ இது கூடவே கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் பெப்பர் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இது நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போது ஒரு பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3-4 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ரவையெல்லாம் நல்லா வறுத்து தான் செஞ்சுருக்கோம், அதனால் இது குயிக்காகவே வெந்து வந்துடும். இப்போ பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பம்கின் அதுக்கப்புறம் ரவை ரெண்டுமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுறலாம். 9 மாத குழந்தைங்களுக்கெல்லாம் இதை அப்படியே ஸ்பூனில் மசிச்சுட்டு எடுத்து ஊட்ட வேண்டியது தான். கொஞ்சம் மென்று சாப்பிடாத குழந்தைங்க அப்படின்னா நம்ம ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் இதை வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், நைட்டு டின்னர் டைமாகவும் கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.